நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ஹவ் வில் யூ டெவலப் ரிட்டன் ஸ்கில்ஸ் அண்ட் ஓரல் ஸ்கில்ஸ் இன் தி சப்ஜெக்ட் ஏரியா. ஸோ இதில் சினாப்சஸ்ன்னு பார்த்தோன்னா ரிட்டன் ஸ்கில்ஸ்னால் என்ன, அண்ட் தென் ஓரல் ஸ்கில்ஸ், டெவலப்பிங் ரிட்டன் அண்ட் ஓரல் ஸ்கில்ஸ் இன் சப்ஜெக்ட் ஏரியா, அண்ட் தென் கன்க்ளூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வாட் இஸ் மென் பை ரிட்டன் ஸ்கில்ஸ்? வென் வி எக்ஸ்பிரஸ் தி சவுண்ட்ஸ் as symbol, script them and give stability to the language, then it is a form of written language. இப்போ ரிட்டன் லாங்குவேஜ்னு இருக்கும்போது சவுண்டை வச்சு தான் வந்து அந்த சிம்பிளில் வச்சு தான் நம்ம வந்து எழுத முடியும். ஸோ சவுண்ட் அந்த ப்ரொனவுன்சேஷன் வச்சு தான் நம்ம வந்து எழுதுகிறோம் கரெக்டாக. ஸோ அதுதான் ரிட்டன் ஸ்கில்ஸ்ன்னு சொல்கிறாங்க. வி எக்ஸ்பிரஸ் த சவுண்ட்ஸ் அஸ் சிம்பிள்ஸ். ஸோ ஒரு சிம்பிள்ஸ்ன்றது ஆல்ஃபபெட்ஸ். ஓகே. ஸோ ஓரல் ஸ்கில்ஸ்னால் என்னென்னு பார்த்தோன்னா when we use some sounds to express our thoughts, then it is called oral language. So oral language is a system through which we use spoken words to express knowledge, ideas and feelings. ஸோ நம்மளுடைய ஃபீலிங்ஸ், நம்மளுடைய நாலேஜ், நம்மளுடைய ஐடியாஸை வந்து ஸ்போக்கனாக தெரிவிக்கிறோம். ஸோ அதுதான் வந்து ஓரல் ஸ்கில்ஸ். ஸோ இட் இஸ் அ கீ ஃபவுண்டேஷன் ஃபார் ஸ்டூடெண்ட் லேர்னிங். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா டெவலப்பிங் ரிட்டன் லாங்குவேஜ் இன் சப்ஜெக்ட் ஏரியா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹவு டு டெவலப் ரிட்டன் ஸ்கில்ஸ் இன் சப்ஜெக்ட் ஏரியா. ஸோ டெவலப்பிங் ரிட்டன் ஸ்கில்ஸ்ன்னு பார்க்கும்போது மேக்கிங் இட் ஃபன், கிரியேட் ரைட்டிங் ஒர்க் ஷீட்ஸ், ட்ரை டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ், ரைட் லெட்டர்ஸ், கனெக்ட் தேர் இன்ட்ரெஸ்ட், கிரியேட் ஸ்டோரி ப்ராம்ப்ட்ஸ். ஸோ மேக்கிங் இட் ஃபன்னா என்ன அப்படின்னா ப்ளே கேம்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் தட் என்கரேஜ் ரைட்டிங். ஸோ ரைட்டிங் என்கரேஜ் பண்ணுற மாதிரி கேம்ஸோ இல்லை ஆக்டிவிட்டீஸோ we can conduct. ஸோ crossword puzzles and word games are great for everyone. ஸோ crossword puzzlesோ இல்லை வேர்ட் கேம்ஸோ வந்து ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு சொல்கிறாங்க. ஸோ கிரியேட் அ ரைட்டிங் ஒர்க் ஷீட் அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா ஃபார் யங் சில்ட்ரன் ஜஸ்ட் லேர்ன் டு ரைட், ட்ரை கிரியேட்டிங் அ ஒர்க் ஷீட் வேர் தே கேன் ட்ரேஸ் லெட்டர் அண்ட் வேர்ட்ஸ். ஸோ சின்ன சின்ன பசங்களுக்கு வந்து ட்ரேஸ் பண்ணி லெட்டர்ஸ்லாம் எழுத சொல்லுவோம்ல, ஸோ அது மாதிரி பண்ணலாம். வேர்ட்ஸோ லெட்டர்ஸோ ட்ரேஸ் பண்ணி அவங்களுக்கு சொல்லித்தரலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து children can trace the letters by connect the dot game. அது இந்த எல்கேஜி பசங்களுக்குலாம் தருவாங்க இல்லையா. ஸோ வேர்டு அவங்களால பிடிச்சி எழுத முடியாது, அந்த ஸ்லாண்டிங் லைன்லாம் அவங்களுக்கு தெரியாது இல்லையா. ஸோ அந்த வேர்ட்ஸ் நம்ம டாட் வச்சு கொடுத்துட்டு, மாதிரியே டாட் வச்சு கொடுத்துட்டு அவங்க வந்து அந்த டாட்ஸ் வந்து ஜாயின் பண்ணி போடுற மாதிரி வந்து அந்த மாதிரி கேம்ஸ் வந்து we can conduct. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ட்ரை டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ். So instead of using pen or pencil, they could use sidewalk chalk on the driveway, finger painting or a salt writing tray are all fun written activities. ஸோ பென் அண்ட் பென்சில் யூஸ் பண்ணாமல் என்ன பண்ணலாம், ஃபிங்கர் பெயிண்டிங்கில் வந்து எழுத வைக்கலாம், இல்லைனா சால்ட் வச்சு எழுத வைக்கலாம். ஸோ அது மாதிரிலாம் வந்து ஒரு ஃபன்னாக ஒரு ஆக்டிவிட்டீஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணலாம். தட் வில் ஆல்சோ ஹெல்ப் பில்ட் கிட்ஸ் ரைட்டிங் ஸ்கில்ஸ். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது கிட்ஸுக்கு வந்து ரைட்டிங் ஸ்கில்ஸ் வந்து பில்ட் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரைட் லெட்டர்ஸ் அப்படின்னா ரைட்டிங் லெட்டர்ஸ் இஸ் அ பிட் ஆஃப் அ லாஸ்ட் ஆர்ட் இன் டுடேஸ் லைஃப். ஸோ லெட்டர்ஸ்லாம் எழுதுறதுலாம் இப்போல்லாம் போயிடுச்சு. அந்த காலத்துலலாம் எழுதுவாங்க, பட் இந்த காலத்தில் எல்லாமே வாட்ஸ்அப் மெயில் ஸோ அது மாதிரிலாம் இருக்குன்றதுனால லெட்டர்ஸ் வந்து இந்த பென் அண்ட் பென்சில் வச்சு எழுத மாட்டாங்க, பென் அண்ட் பேப்பர் வச்சு. ஸோ அதெல்லாம் வந்து நல்ல வந்து ஒரு என்கரேஜ் பண்ண வேண்டிய விஷயம் பசங்களுக்கு. ஸோ என்கரேஜ் யுவர் சைல்ட் டு ரைட் லெட்டர்ஸ் டு ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா என்கரேஜ் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ நீங்கள் லெட்டர் எழுதி பண்ணுங்கள். ஸோ அது மாதிரி பண்ணும்போது ரிட்டன் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இட்ஸ் அ கிரேட் வே டு ஒர்க் ஆன் இம்ப்ரூவிங் ரிட்டன் ஸ்கில்ஸ் ஃபார் கிட்ஸ். ஸோ இன்வெஸ்ட் டைம்னா என்னென்னு பார்த்தோன்னா மேக் ஷுர் யுவர் சைல்டு நோஸ் you are available to help with spelling or proofreading whenever he or she needs. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணலன்னா பசங்க கூட உட்காந்துட்டு அவங்க படிக்கிறது வந்து கரெக்டாக அந்த ஸ்பெல்லிங்ஸ்லாம் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்களா, ஸோ அந்த ரீடிங் ப்ரொனவுன்சேஷன்லாம் எப்படி இருக்குது, ஸோ அதெல்லாம் நம்ம வந்து மானிட்டர் பண்ணலாம். ஸோ அப்போது அந்த டைமில் நம்ம அவங்களுக்கு இருக்கணும். ஸோ இட் வில் மேக் ஈஸியர் ஃபார் யுவர் சைல்டு டு இம்ப்ரூவ்ஸ் இஸ் ஆர் ஹர் ரைட்டிங் ஸ்கில். ஸோ நம்ம வந்து அது தப்புன்னு சொல்லும் போது அவங்க ஈஸியாக அதை வந்து அக்செப்ட் பண்ணி திருத்துருவாங்க. பட் நம்ம அது இடத்துல இல்லைன்னா அவங்க வந்து அந்த மிஸ்டேக் கண்டிப்பாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ வி ஹாவ் டு இன்வெஸ்ட் அவர் டைம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா கனெக்ட் தேர் இன்ட்ரெஸ்ட்.
let the child write a new short story about his or her favorite கேரக்டர்ஸ். இப்போ வந்து ஷிங்சாங்கு, டோரிமான், சுடோரா அது மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களுடைய கேரக்டர்ஸ் வச்சு அவங்கள வந்து ஒரு ஸ்டோரி எழுத சொல்லலாம். ஸோ ஒரு ஷார்ட் ஸ்டோரி எழுத சொல்லலாம். அதெல்லாம் வந்து ரிட்டன் ஸ்கில்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாட் எவர் ஹிஸ் ஆர் ஹர் இன்ட்ரெஸ்ட் கனெக்ட் தேம் டு ரைட். ஸோ என்ன அவங்களுக்கு கேரக்டர் பிடிச்சிருக்கோ அந்த கேரக்டர் டிபெண்ட் பண்ணி ஒரு ஓனாக ஸ்டோரி எழுத சொல்லலாம். ஸோ அதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணும் ரிட்டன் ஸ்கில்ஸை. ஸோ கிரியேட் ஸ்டோரி ப்ராம்ப்ட்ஸ். Cut out picture from a magazine with different characters or location or write down different words. Place them in a container or glue them to cards to use the writing prompts for creating a unique story. ஸோ அந்த பிக்சர்ஸ் வச்சு அவங்க வந்து ஸ்டோரி சொல்கிற மாதிரி எழுதணும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து டிஃப்ரெண்ட் பிக்சர்ஸ் அவங்க ஏதோ ஒரு மேகசின்ஸ்லையோ நியூஸ் பேப்பர்லையோ அவங்க கலெக்ட் பண்ணி வச்சு அந்த ஸ்டோரிஸை கனெக்ட் பண்ணி அவங்க அந்த பிக்சர்ஸை கனெக்ட் பண்ணி அவங்க ஒரு ஸ்டோரிஸ் க்ரியேட் பண்ணலாம். ஸோ அது மாதிரி வந்து கிரியேட் ஸ்டோரி ப்ராம்ப்ட்ஸ் அது மாதிரி வந்து நம்ம பண்ணலாம். ஸோ டெவலப்பிங் ஓரல் லாங்குவேஜ். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து ஹவு டு டெவலப் அ ரிட்டன் லாங்குவேஜ் இன் சப்ஜெக்ட் ஏரியா. ஸோ இப்போ நம்ம பார்க்கறது டெவலப்பிங் ஓரல் லாங்குவேஜ் இன் சப்ஜெக்ட் ஏரியா. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா கம்போனன்ட்ஸ் ஆஃப் ஓரல் லாங்குவேஜ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோன்னா morphological skills, pragmatics, vocabulary, and then phonological skills, and then syntax. What is meant by morphological skills அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் தி மீனிங் ஆஃப் வேர்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் பார்ட்ஸ். ஸோ ஒரு வேர்டோட மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் வந்து மார்ஃபாலஜிக்கல் ஸ்கில்ஸ். ஸோ அண்ட் தென் ப்ராக்மேட்டிக்ஸ் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் தி சோஷியல் ரூல்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். ஸோ என்னென்ன சோஷியல் ரூல்ஸ் இருக்கோ அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அது வந்து ப்ராக்மேட்டிக்ஸ். ஒகாபுலரி அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் தி மீனிங் ஆஃப் வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ். ஸோ ஒகாபுலரின்னும் போது வேர்ட்ஸ் அந்த ஃப்ரேசஸை வந்து மீனிங் அந்த வேர்டோட மீனிங்கும் அந்த ஃப்ரேஸோட மீனிங்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது வந்து ஒகாபுலரி. அண்ட் தென் ஃபோனோலஜிக்கல் ஸ்கில்ஸ்ன்னும் போது அண்ட் அவேர் ஆஃப் சவுண்ட்ஸ் சச் அஸ் சிலபிள்ஸ் அண்ட் ரைம்ஸ். ஸோ அந்த ரைம்ஸோ சிலபிள்ஸோடைய சவுண்டு வந்து அவங்களுக்கு வந்து தெரியணும். அதுதான் வந்து ஃபோனிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா. சின்ன சின்ன பசங்களுக்கு ஃபோனிக்ஸ் சொல்லலாம். அந்த சவுண்டு அது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அண்ட் தென் சின்டாக்ஸ்ன்னும் போது அண்டர்ஸ்டாண்டிங் வேர்ட்ஸ் அண்ட் கிராமர் ரூல்ஸ். ஸோ அந்த வேர்டு தென் அந்த கிராமர் ரூல்ஸ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கினா கண்டிப்பாக அவங்க வந்து ஓரல் லாங்குவேஜ் வந்து டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஓரல் லாங்குவேஜ் பார்க்கும்போது சோஷியலைசேஷன். ஸோ சோஷியலைசேஷன்னா என்னென்னு பார்த்தோன்னா சில்ட்ரன் நீட் டு மேக் கனெக்ட் வித் அதர்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஒருத்தவங்ககிட்ட கனெக்ட் பண்ணி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை அவங்க வந்து புரிஞ்சுக்கணும். அது வந்து சோஷியலைசேஷன். ரீடிங் ஸ்கில்ஸ் அப்படின்னா ஓரல் லாங்குவேஜ் இம்ப்ரூவ்ஸ் phonemic awareness that help children to read text. ஸோ ஓரல் லாங்குவேஜ் வந்து எதுக்காகனா அவங்க வந்து அந்த டெக்ஸ்ட்லாம் வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ இது வந்து ரீடிங் ஸ்கில்ஸ். ஸோ vocabularyன்னும் போது இட் எனபிள்ஸ் தி சில்ட்ரன் டு பில்ட் தி பேக்ரவுண்ட் நாலேஜ் he நீட்ஸ் டு டிட்டர்மைன் தி மீனிங் ஆஃப் அன்ஃபெமிலியர் வேர்ட்ஸ். ஸோ அவங்க என்ன பண்ணும், ஒரு புது வேர்டு கற்றுக்குனாங்கன்னா அவங்க வந்து அந்த வேர்டோட மீனிங் வந்து கீப் ஆன் சர்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். அது வந்து ஞாபகமாக வச்சுக்கணும். ஸோ இதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டூடெண்ட் வித் டெவலப்டு ஓரல் லாங்குவேஜ் கேன் ஈஸிலி காம்ப்ரஹெண்ட் வாட் தே ரீட் ஆர் வாட் இஸ் ரீட் டு தேம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டெவலப்பிங் ஓரல் லாங்குவேஜ். எப்படி வந்து ஓரல் லாங்குவேஜ் டெவலப் பண்ணுறதுன்னு பார்த்தோன்னா கம்போனன்ட்ஸ் ஆஃப் ஓரல் லாங்குவேஜ் பார்த்துட்டோம், இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோம், அண்ட் தென் இப்போ எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். ஸோ ஓரல் லாங்குவேஜ் வந்து எப்படி டெவலப் பண்ணால் ஷோ அண்ட் டெல் டெக்னிக், டெய்லி ஓரல் லாங்குவேஜ், ட்ராமேட்டிக் ஒகாபுலரி, வேர்ட் வால், லிசனிங் ஆக்டிவிட்டீஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஷோ அண்ட் டெல் அப்படின்னா ஸ்டூடெண்ட் கேன் பிரிங் அன் ஐட்டம் ஃப்ரம் ஹோம். ஓகே, ஸோ அவங்க ஒரு ஐட்டம் வந்து வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். தே வாண்ட் டு டாக் அபவுட் தேட் ஐட்டம் அண்ட் அதர் ஸ்டூடெண்ட் ஹேவ் டு ஆஸ்க் அ ப்ரீசியஸ் கொஷின் அண்ட் ஆன்சர். என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டூடெண்ட் வந்து வீட்டிலேருந்து ஒரு ஐட்டம் எடுத்துகிட்டு வந்து அவன் வந்து ஸ்கூலில் என்ன பண்ணணும், அந்த ஐட்டம் பற்றி அவன் வந்து பேசணும். பேசும்போது அதர் ஸ்டூடெண்ட் இருக்காங்களே அவங்க வந்து கொஷின்ஸ் வந்து கேட்கலாம். அந்த ஐட்டம் பற்றி ஏதாவது கொஷின்ஸ் வந்து கேட்கலாம், அவன் வந்து ஆன்சர் பண்ணணும். ஸோ அது மாதிரி ஆக்டிவிட்டி வந்து கண்டக்ட் பண்ணலாம். ஸோ டெய்லி ஓரல் லாங்குவேஜ் அப்படின்னா இன் திஸ் activity where each day there is a prompt written on the board for student.
For example, sentence written with incorrect grammar on board and children should correct individually. ஸோ இப்போ வந்து போர்டில் வந்து ஒரு சென்டென்ஸ் எழுதுகிறாங்க, அது வந்து இன்கரெக்டாக இருக்கு, கிராமர் வந்து இன்கரெக்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இன்கரெக்டான சென்டென்ஸை வந்து சில்ட்ரன் வந்து தனித்தனியாக வந்து கரெக்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி வந்து கண்டக்ட் பண்ணலாம். ட்ராமேட்டிக் ஒகாபுலரினா the student gets in a circle and the teacher has a set of cards. ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு சர்க்கிளில் உட்காந்துட்டு டீச்சர் வந்து ஒரு செட் ஆஃப் கார்ட்ஸ் அவங்ககிட்ட இருக்குது. இன் தட் கார்ட் விச் கண்டென்ட்ஸ் ஒகாபுலரி வேர்ட்ஸ். ஸோ அந்த கார்டில் வந்து ஒகாபுலரி வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ ஆஸ் அ டீச்சர் what she have to do means the teacher pulls a card and give it to one student. That student must act out the vocabulary and other student has to guess the word. ஸோ இப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ், அந்த டீச்சர் என்ன பண்ணால் ஒரு கார்டு எடுத்து ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட கொடுக்குறாங்க. அந்த ஸ்டூடெண்ட் வந்து அந்த கார்டில் இருக்க வேர்டை வந்து எனாக்ட் பண்ணி காமிக்கணும். அதர் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணணும்னா அது என்ன வேர்டுன்னு கெஸ் பண்ணணும். ஸோ இது மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி வந்து ட்ராமேட்டிக் ஒகாபுலரி வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். After it gets the student spell the word of that. ஸோ அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணணும்னா அதோட வேர்டோட ஸ்பெல்லிங் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேர்டு வால். வேர்டு வால்னால் என்னென்னா இட் இஸ் யூஸ்ட் இன் செகண்டரி கிளாஸ் ரூம் with added elements such as a grouping by prefix, suffix, roots, etc. It is a wall of words that are frequently used in the classroom that are posted for easy reference. So teacher feel to comment on how you elaborate on the classic word wall. ஸோ லைக் லிசனிங் ஆக்டிவிட்டீஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணலாம். அண்ட் தென் கனெக்ட் ஏரியா ரீடிங் ஸ்ட்ராட்டஜிஸ், டிபேட்ஸ் அண்ட் டேக் அ ஸ்டாண்ட் ஆக்டிவிட்டி. ஸோ டிபேட்ஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணி ரீடிங் ஸ்கில்ஸ் வந்து ஓரல் ஸ்கில்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா கன்க்ளூஷன் என்னன்னு சொல்லுறாங்கன்னா டீச்சர்ஸ் குட் டூ டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் இன் கிளாஸ் ரூம் ஃபார் இம்ப்ரூவிங் ஓரல் அண்ட் ரிட்டன் ஸ்கில்ஸ் இன் தி சப்ஜெக்ட் ஏரியா. ஸோ ஆஸ் அ டீச்சராக we have to conduct a different activities in the classroom so that they can improve their written skills and oral skills in their subject area. ஸோ கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.